தமிழ்நாட்டில் உள்ள 40 அனல் மின் நிலையங்களில் மாசை கட்டுப்படுத்தும் கருவியான FGT இன்னும் பொருத்தப்படவில்லை என்ற செய்தி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் இதுகுறித்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் உள்ள 40 அனல் மின் நிலைய அலகுகளில் 38 அனல் மின் நிலைய அலகுகளுக்கு இன்னும் FGT கருவி பொருத்தப்படவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் நெய்வேலி அனல் மின் நிலையம் மற்றும் மேட்டூர் அனல் மின் நிலையம் காற்று மாசுபாட்டால் அருகே இருக்கும் பொதுமக்கள் கடுமையான சுவாச பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, இதய நோய், சிறுநீரக பாதிப்பு உட்பட்ட உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வருகின்றனர். இவை தவிர வட சென்னையிலும் காற்று மாசு டெல்லி அளவிற்கு அதிகரிக்க முக்கிய காரணம் அப்பகுதியில் அமைந்துள்ள 8 அனல் மின் நிலையங்கள் தான். இந்நிலையில் இந்தியாவில் 600 அனல் மின் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த அனல் மின் நிலையங்களில் இருந்து வெளியேறும் சல்பர் டை ஆக்சைடு மாசு கட்டுப்படுத்தும் கருவியான FGT தொழில்நுட்பம் வெறும் 44 அலகுகளில் மட்டுமே நிறுவப்பட்டிருப்பதாக வெளியாகி இருக்கும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள 40 அனல் மின் நிலைய அலகுகளில் 38 அனல் மின் நிலைய அலகுகளுக்கு இன்னும் FGT கருவி பொருத்தப்படவில்லை என்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இந்தியா முழுவதிலும் உள்ள அனல் மின் நிலையத்தை சுற்றி வசிக்கும் மக்கள் காற்று மாசினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அனல் மின் நிலையங்களில் இருந்து நாள்தோறும் டன் கணக்கான நச்சு மிகுந்த நுண்துகள்கள் சாம்பலாக வெளியேறுகிறது. இந்த நச்சுக்கள் கலந்த காற்றை சுவாசிக்கும் மக்கள் தங்கள் வாழ்நாளில் கணிசமான ஆண்டுகளை இழப்பதாக ஆய்வறிக்கையின் மூலம் அம்பலமாகியுள்ளது. இந்நிலையில் அனல் மின் நிலையங்களில் இருந்து வெளியேறும் சல்பர் டை ஆக்சைடு மாசை கட்டுப்படுத்தும் FGT தொழில்நுட்பத்தை கட்டாயமாக நிறுவுதலில் இருந்து தமிழ்நாட்டில் 78 விழுக்காடுகள் அனல் மின் நிலையங்களுக்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் விலக்களித்திருப்பது கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் செயல்பாட்டில் உள்ள 40 அனல் மின் நிலைய அலகுகளில் 16 அனல் மின் நிலைய அலகுகள் C பிரிவின் வரையறைக்குள் வருகின்றன. இந்த அனல் மின் நிலையங்களுக்கெல்லாம் FGT நிறுவுதலில் இருந்து விலக்கு கொடுக்கப்பட்டால் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தை இழக்க நேரிடும். எனவே தமிழ்நாட்டில் உள்ள 40 அனல் மின் நிலையங்களில் இருந்து வெளியேறும் சல்பர் டை ஆக்சைடு மாசை கட்டுப்படுத்தும் FGT தொழில்நுட்பத்தை கட்டாயமாக நிறுவ தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனல் மின் நிலையங்களில் இருந்து வெளியேறும் சல்பர் டை ஆக்சைடு மாசை கட்டுப்படுத்தும் FGT தொழில்நுட்பத்தை கட்டாயமாக நிறுவுதலில் இருந்து நாட்டில் 78 விழுக்காடு அனல் மின் நிலைய அலகுகளுக்கு விலக்கு அளித்திருக்கும் முடிவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது.